பாமகவின் முதலமைச்சர் வேட்பாளரும் அக்கட்சியின் இளைஞரணி தலைவருமான அன்புமணி ராமதாஸ் சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். உண்மையே கிடையாது. ஒரு சார்பு அண்ணா திமுக வெற்றி பெறும், இன்னொரு சார்பு திமுக வெற்றி பெறும். அப்ப யார் பொய் சொல்ற? அதுல எங்களை பொறுத்தவரை ரெண்டு பேருமே பொய் சொல்றாங்க. அது ரெண்டுமே உண்மை கிடையாது. முடிச்சிட ரெண்டு பேருமே அது உண்மை கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. மக்கள் ரெண்டு பேர் மேல கோபத்தில் இருக்கிறாங்க, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. எந்த ஒரு சயின்ஸ் இல்லாத இவங்களுக்குள்ளே, அதாவது ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா, நாங்க ஒருத்தர்கிட்ட பேசணும். அந்த கருத்து கணிப்பு பண்ணவர்கிட்ட அவர் சொல்றாரு, சார் எங்களுக்கு 50 ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை எங்களுக்கு ஃபில்அப் பண்ண கொடுத்தாங்க ஒரு தொகுதிக்கு. நாங்க எங்களுக்கு மீடியால, டிஸ்ட்ரிக்ட்ல மீடியால நாங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். இதுதான் கருத்து கணிப்பு. கேட்டா நாங்க வச்சிருக்கோம், யார் யார் கிட்ட வச்சிருக்கோம் கொடுங்க, எங்க கிட்ட கொடுங்களேன். யாருக்கு போய் கேள்வி கேட்டீங்கன்னு கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க, பேர் கொடுங்க, நாங்க விசாரிச்சு பாக்குறோம். அப்படி நாங்க விசாரிச்சு உண்மை இல்லைன்னா என்ன பண்றீங்க? டிவி மூடிடுறீங்களா? அதாவது இதெல்லாம் நல்ல ஒரு நடுநிலையா செயல்படணும். மக்களுடைய எண்ணங்கள் ஊடகத்தில் பிரதிபலிக்கணும். ஊடகம் நினைக்கிறதோ, ஊடகத்தை சார்ந்த கட்சி நினைக்கிறதோ, மக்கள்கிட்ட திணிக்கிறது அது நியாயமான ஊடகம் கிடையாது. நடுநிலையா செயல்படணும். அதுதான் ஜனநாயகத்தோட 4வது தூண் ஊடகம். அதனால இதை மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க செய்யறது தமிழ்நாடுக்கு நன்மை செய்யணும். உங்ககிட்ட கேட்கறது ஏன்னா 50 வருஷமா ரெண்டு கட்சியும் நாசப்படுத்திட்டாங்க தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு குடிகார நாடாக போயிடுச்சு, பிச்சைக்கார நாடாக போயிடுச்சு, சோம்பேறி நாடாக போயிடுச்சு. ஏன்னா இது நான் மட்டும் சொல்ல, பொதுமக்கள் பேசிட்டு வராங்க. அந்த பொதுமக்களோட கருத்து தான் இதெல்லாம். பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை போட்டு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த தலைமுறை இல்லாம போயிடும் இப்ப குடிச்சிட்டு. ரெண்டு கட்சியும் சேர்ந்து அது தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து கையேந்து வச்சுட்டு இருக்காங்க. தன்மானத்தெல்லாம் எழுந்து நிக்கிறாங்க மக்கள். இன்னைக்கு பொங்கல் அப்ப பார்த்தோம், 100 ரூபாய் 1 கிலோ அரிசி, 2 அடி கரும்புக்கு 1 கிலோமீட்டர் கியூல நின்றுட்டு இருக்காங்க. காலையில இருந்து சாயங்காலம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட இல்ல, அந்த அளவுக்கு இல்லாம வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள்? 50 வருஷம் வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இல்லாம வைக்கணுமா? இன்னைக்கு தேவை என்ன? சாப்பாடு, வேலை வாய்ப்பு, வேளாண் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தான் வேணும். தமிழ்நாடு இந்தியாவிலே கடைசி மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில். ஜார்க்கண்டும் தமிழ்நாடுக்கு போட்டி. பெரிய மாநிலங்கள் 21 இருக்கு இந்தியாவில். 21வது மாநிலம் ஜார்க்கண்ட், 20வது மாநிலம் தமிழ்நாடு. தொழில் வளர்ச்சியில் மைனஸ்ல போயிட்டு இருக்கு, -1.3 தொழில் வளர்ச்சியில். வேளாண் வளர்ச்சியில் -12.1% இருக்கு, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு விவசாயிகளை பத்தி கவலை அக்கறையே கிடையாது, எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டோட உரிமைகளை நம்ம இழந்துட்டு இருக்கோம். ரெண்டு கட்சி தான் இழக்க வச்சிட்டு இருக்காங்க. கச்சத்தீவுன்னா எவ்வளவு நாளா கச்சத்தீவு பத்தி பேசிட்டு இருப்பாங்க தெரியல எனக்கு. ஜெயலலிதா 91 முதலமைச்சரா அப்போ ஆகஸ்ட் 15 கொடியேற்றினாங்க. 91 அப்ப கொடியேற்றினப்போ சொன்னாங்க, நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் பேசினாங்க. எப்போ? 25 வருஷத்துக்கு முன்பு. இன்னும் பேசிட்டு இருக்காங்க. கலைஞர் கச்சத்தீவை கொடுத்ததே கலைஞர் தான். 74 இந்திரா காந்தி மிரட்டினாங்க, கொடுத்துட்டாரு. அப்பத்துல இருந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க, நாங்களும் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன். என்ன ஒரு நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். எவ்வளவு காலமா ஏமாத்திட்டு இருக்க போறீங்க மக்களை? மக்களும் எப்படி ஏமாந்துட்டு இருக்காங்க அதுல. அது மட்டும் இல்ல, எங்களுடைய தேர்தல் அறிக்கை நாங்க செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கடந்த ஆண்டு வரைவு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். வரைவு தேர்தல் அறிக்கையில இருந்த விஷயங்கள் எல்லாம் 60 விழுக்காடு திமுக தேர்தல் அறிக்கையில் அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் பண்ணி அப்படியே ஒட்டி இருக்கிறாங்க. திமுக தேர்தல் அறிக்கை 60%. 42 திட்டங்கள் எங்க கிட்ட இருந்து திமுக அப்படியே திருடி இருக்காங்க. திட்டங்கள்லாம் திருடிட்டு ஸ்டாலின் சொல்றாரு, இது எங்களுடைய கதாநாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்ன வேடிக்கைன்னா, அண்ணா திமுக எங்க கிட்ட இருந்தா திருடி இருக்காங்க. அது ஸ்டாலின் சொல்றாரு அவங்க கிட்ட இருந்து திருடுற மாதிரி. இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்க பேச்செல்லாம். அதனால இன்னைக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வேண்டும்.
நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும். 1,30,00,000 பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதுல 86 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை இல்லாம. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. சமீபத்தில் ஜெயலலிதா அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, அவங்க கட்சியோட தேர்தல் அறிக்கை. அதுல நடைமுறையில் செய்ய முடியாததெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்க போறாங்களா, 50 விழுக்காடு மானியம். ஒரு ஸ்கூட்டியோட விலை 60,000 ரூபாய். அதுல 30,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்க போதா, இன்னும் 30,000 ரூபாய் அவங்களே போட்டுக்கணுமா? எத்தனை பேர் தமிழ்நாடு 30,000 ரூபாய் வச்சிருக்காங்க? வீட்டில் இன்னைக்கு பார்த்தா 300 ரூபாய் கிடையாது. 30,000 ரூபாய்க்கு பெண்களுக்கு ஸ்கூட்டி. அது பெட்ரோல் யார் போடுவா? அதுவும் அரசாங்கம் கொடுப்பா பெட்ரோலுக்கு. செல்போன், செட்டாப் பாக்ஸ். சரி, இதுக்கெல்லாம் எங்க பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வந்த நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன் 1,01,000 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 2,47,000 கோடி.